காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் யாரு சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? ஆமா, உனக்கு பயந்தானே இங்க வந்தேன். மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? சமீபத்துல திமுகவை உரசி பாக்குற மாதிரி சீண்டி பாக்குற மாதிரியே நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலாயிரும்டா. அதனாலதான் ஐயா என்னங்க ஐயா பிரச்சனை? திமுக என்ன 18 வயசு கன்னி பொண்ணு, நான் இளைஞன்னு சீண்டி பாக்குறேன். கையை கட்டி போட்டுட்டீங்களே. கையையும் கட்டி போட்டுருக்க மாமா. பாத்தீங்களா இப்படி டைமிங்ல பேசி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி தேர்தலுக்கு தான். கூட்டணி ஆட்சி இருந்தால் அது பைண்டிங் உண்டு. கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஏற்பாடு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரி. ஏன்னா அவங்க தனி கட்சின்னு சொல்லி அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு பேரா கூட்டணி? இந்த 4 சீட்டுக்கு நாகத்தொங்க போட்டு அலையுமே நக்குன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். மாமா எனக்கு பிஸ்கட், இது நாய் பிஸ்கட் மாப்ள, இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். எச்சிச்சோறு திங்கிறது ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயே வாழாட்டிடும். சரின்னா சரிம்மா. இப்ப இந்திரா காந்தி பேர் 25 வருஷமா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு திண்டிவனத்துல. இப்ப அதை மாத்தி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இதை நாங்க ஏத்துக்க முடியுமா? என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. ஓ, இந்திரா காந்தி அம்மையாருடைய பேரை மாற்றி கலைஞர் பேர் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் ஐயா செல்வ பிறந்தக்கு எதுவுமே கேட்கல இதை பத்தி. நமக்கு இதுக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? அம்மையார் இந்திரா காந்தியின் பெயரை மாற்றிய திமுக அரசே அப்படின்னு கோஷம் போட்டீங்களா எங்கேயாவது? இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். அப்ப நீங்க இந்த உலகத்துல இல்ல. ஏன்? நேத்தே முந்தா நாளே அவருடைய அறிக்கை வந்துருச்சு. அப்ப நீங்க பாக்கல. இல்ல, அந்த அறிக்கை பெரிய பேசு பொருளும் ஆகல. ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. இப்போ நாங்க மாத்த மாட்டோம், நாங்க கூட்டணியில இருக்கோம், அதே போல காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சுன்னு ஏதாவது மனமறிஞ்சு வந்திருக்காங்க திமுக? அது நீங்க அவங்ககிட்ட கேட்கணும் சார். சார் நீங்க தான் சார் கேட்கணும். அறிவாலயத்துக்கு அடிக்கடி போறீங்கல்ல சார். அறிவு இல்லாதவங்க தான் அறிவா, அதாவது யாருக்கு சனீஸ்வரம் பிடிச்சிருக்கானோ சனி கோயிலுக்கு போவான். சரி. அறிவு இல்லைன்னு அந்த ஆலயத்துக்கு போவோம். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். கன்னியாகுமரி அருமனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா. டிவிகே காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா, அவங்க 2 பேரும் உறவாகுவாங்களா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க அந்த இடத்துல நிச்சயம் பலமாக போகுது, இணைய போகுதுன்றதெல்லாம் ஏதோ சொல்றீங்களே. நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சிருக்கீங்களா? பாவப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வருவதற்கு ஒரு துவக்கமாக இந்த விழா அமையட்டும்னு இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா எல்லாம்? குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி வரும் ஜாலியா வர்றனா? ஏப்பா இந்த கோலத்துல வருது உனக்கு ஜாலியா தெரியுதா? திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா எல்லாம்? 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. இப்ப எவ்வளவு? 9.5 லட்சம் கோடி. ஒரு 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா மூளை இருக்கிறவனுக்கு தெரியும். ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? எவ்வளவு பெரிய பாவம். 4 வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுல கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? 300 ரூபா கட்டியிருப்போம் சார். இப்ப எவ்வளவு கட்டினீங்க? இன்னைக்கு 900 ரூபா கட்டுறோம் சார். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க?
நாங்க வெறும் 2500 ரூபா கட்டணும். இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? இப்போ 7700 ரூபா கட்டுறோம். புரியுதா? நான் சொல்ல வேணாம், இப்போ உங்க வாயில இருந்து வந்துருச்சா? சரி, இதுதான். ஏய்யோ, உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டு இல்ல. இதையெல்லாம் திரு ராகுல் காந்தி சொல்லணும். அதே போல காங்கிரஸ் தலைவர்கள் நான் என்ன சொல்லணும். ராகுல் காந்தி கிணத்துல குதிக்க சொன்னா குதிச்சிருவீங்களா? சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. இதெல்லாம் பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். நீங்க பாட்டுக்கு பொழுதுபோக்குல மீடியால உட்காந்து ஆகா இந்த ஆட்சி பிரமாதம்னா மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு தெரிய வேணாமா? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போது 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. திருச்சி வேலுச்சாமி அதான் ஒரு குரல் ஒரு கை தட்டினா நீங்க இல்ல சார், கிணத்து தவளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கிணத்து தவளை. ஆமா, எச்சசோறு வெட்டி போட்டா 8 ஊரு துள்ளாம பல்ல பாத்தியா பெருத்து போன அந்த தவளை கொட்டா பாத்துறீங்களா? அந்த மாதிரி இருக்கான். கிண்டலும் பண்றீங்க, குழுவும் போடுறீங்க. ஆமா, சீட்டு போடுவோம். பேரம் பேசுறதுக்கு சீட்டு பேரம் பேச குழு போட்டது பெரிய மகிழ்ச்சின்னு ப. சிதம்பரம் தான் ட்வீட் போட்டாரு. சார் அவர் சொன்னார், இவர் சொன்னார். அவரு கட்சியில அதிகாரப்பூர்வமா சொன்னாங்களா? ப. சிதம்பரம் யார் சார்? உங்க கட்சியினுடைய ஒரு எனக்கு அப்புறம் கட்சி வந்தாருங்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு தெருவுல கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவ வருஷ கணக்குல உயிரை கொடுத்து வேலை செய்யறான். சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சினே சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக காங்கிரசுடைய ஜீவ மூச்சாக இருக்கிற காமராஜரை கேவலமாக பேசுகிற போது நவத்வாரத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டு திமுக பேசுற போது தாண்டி குதிக்கிறதற்கான அந்த பத்தினி அவர்களை பார்த்து இதை பேசுறீங்க. நாங்க அப்படி இல்லை. அப்பேற்பட்ட பெரியவர் ஒருத்தன் தப்பா பேசி இந்த வீடு என்னதாங்கிறான். அவனை சட்டையை பிடிச்சு கேட்க வக்கு இல்ல. பொட்டியை தூக்கிட்டு கிளம்புறேன்றீங்க. போங்க, சொத்தை வச்சுக்க பொழைச்சுக்கவா. எவனுக்கே வேணும் சொத்து? யாரு சொன்னா? இந்த 4.5 வருஷம் ஆட்சியில இந்த மாநில அரசு எதிர்த்து எங்க மாநிலம் தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் மாநிலத்தை எங்க நடத்துனீங்க? சட்டமன்றத்தில் பேசிருக்காங்களா இல்லையா? பெருசா பேச தெரியல. ஐயா, நாங்க கோரிக்கை வைக்கிறோம், ரெக்வெஸ்ட் தான். வேற என்ன சார் பண்ண முடியும்? ரெக்வெஸ்ட் தான் வெட்ட சொல்றீங்களா? என்னப்பா தங்கி என்னாச்சு? ஒரு சின்ன கனவு. கனவா? என்ன கனவு? வேப்பங்குளத்து சூசை ஒண்ணு வெட்டிட்டாரு. அவன் எதுக்குடா என்னைய வெட்டுறான்? ஐயா, காங்கிரஸ் திமுகவை கேள்வி கேட்டதுன்ற அந்த 4.5 வருஷத்துல ஒண்ணும் பெருசா இல்ல. ஒண்ணுமே இல்லையா? பெருசா சரி, கேள்வி கேட்கல, சத்தமே கேட்கல. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா. சத்தியமூர்த்தி பவனை தாண்டல அந்த சத்தம். இப்போ இது சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள தான் நம்ம பேசிட்டு இருக்கோமா? இல்ல, வெளியே தானே? வெளியே தான் பேசி. பின்ன எனக்கு சத்தியமூர்த்தி பவன் வெளியே கேட்க. அதுதான் உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இல்லனா கேட்க மாட்டீங்க. விவாத பொருளை திருச்சி வேலுச்சாமி ஏற்படுத்துகிறார். சரி, வை. செல்வ பிறந்தகை என்ன ஏற்படுத்துறார்? தங்கபாலு என்ன ஏற்படுத்துறார்? அவர்கிட்ட கேளுங்க சார். அல்போன்ஸ் என்ன செய்யறாரு? நீங்க நேர்மையான காங்கிரஸ்காரனை மட்டும் கேளுங்க, பதில் சொல்றேன். காங்கிரசுடைய ஜீவ மூச்சு காமராஜரை கேவலப்படுத்துகிற போது எவன் எதிர்த்து குரல் கொடுத்தானோ அவன் மட்டும்தான் காங்கிரஸ் கொடுக்கான யோகியதை இருக்கு. மற்றவன் காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இப்படி பேசுறதுடைய பிறப்பின் மீதே எனக்கு சந்தேகம். என்னடா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அம்முக்கு டும்முக்கு அம்மாள்